கடனை திரும்ப செலுத்தாததால் வாவாதியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், வாவாதியார் திரைப்பட விவகாரம் தொடர்பாக தற்போது என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? ஏற்கனவே திவாலானவர் என்று அறிவிக்கப்பட்டிருந்த அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் அவரிடமிருந்து ஸ்டூடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் பெற்றிருந்த 10,35,00,000 ரூபாய் கடனை வட்டியுடன் சேர்த்து தற்போது 21,78,00,000 ரூபாயை செலுத்த ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும், அதே போல ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த வாவாதியார் திரைப்படம் வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும், அர்ஜுன் லால் சொத்துக்களை நிர்வகிக்க ஏற்கனவே நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சொத்தாட்சியர் தரப்பில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்த ஒரு தீவிர முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என கூறி கடன் தொகையை திரும்ப செலுத்தும் வரைக்கும் வாவாதியார் படத்தை வெளியிடக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த நிலையில் 3,75,00,000 ரூபாய் செலுத்த பட நிறுவனம் தயாராக தற்போது இருப்பதால் அந்த படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று ஞானவேல் ராஜா ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் ஏற்கனவே அவருக்கு போதுமான கால அவகாசம் வழங்கிவிட்டதாக தெரிவித்து இந்த படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்து வாவாதியார் படத்தின் உரிமைகளை ஏலத்தில் விட வேண்டும் என்று தற்போது சொத்தாட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.